சாமி சமையல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ்ஷு ஒரு சிம்பிளான மணமணக்கும் தக்காளி பழ ரசம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி பழ ரசம் பண்ண தேவையான பொருட்கள்: தக்காளி பழம் 1, பூண்டு நாட்டு பல்லு இருந்துச்சுன்னா ஒரு 6 பல்லு எடுத்துக்கோங்க, இல்லை மலை பூண்டு இருந்துச்சுன்னா ஒரு 2 பல்லு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். தாளிப்பதற்கு நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கடுகு மற்றும் எண்ணெய். நான் இந்த ரசத்துக்கு காரத்துக்கு மிளகு மட்டும்தான் அதிகமாக சேர்ப்பேன். அதனால மிளகையும் ஜீரகத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் தாளிக்கிற மிளகை அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா 3/4 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், தக்காளி பழம், இஞ்சி துண்டு, கருவேப்பிலை, ஒரு 4 கருவேப்பிலை, நம்ம கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு போடுவோம் இல்லைங்களா, அதோட காம்பை கிள்ளி நம்ம இதோட சேர்த்து அரைச்சி பாருங்கள். அந்த ரசம் எவ்வளோ வாசனையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டை நாம் தட்டி போட போகிறோம். பாருங்கள், அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் நாம் புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூட நாம் அரைச்சி வச்ச கலவையை கலந்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு அளவு பார்த்துக்குங்க. பெருங்காயத்தூளை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கடுகோட சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 சிட்டிகை பெருங்காயத்தூள் போடுங்க. இப்போ நம்முடைய ரசக்கலவை ரெடி ஆயிடுச்சு. வாணலியில் பாத்திரத்தை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டு தாளிப்பு கொடுக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு பிறகு நாம் தட்டி வச்ச பூண்டை போட்டு ஒரு வதக்கிடலாம். எண்ணெய் கூட நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நாம் இப்போ கரைச்சி வச்ச ரசக்கலவையை இதோட சேர்த்து கொதிக்க விடலாங்க. இப்போ நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பட்டை மிளகாய் போட்டால் ரசத்தோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அதோட வாசனை நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நான் பச்சை மிளகாய் சும்மா வாசனைக்கு போடுறதுனால கீராமல் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறீங்கன்னா கீரி போடுங்க, ஒரு 2 பச்சை மிளகாய். ரசத்தை நாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அந்த கொதிப்பு ஆரம்பிக்கும் பொழுது கொத்தமல்லி தழையை போட்டு ரசத்தை அப்படியே மூடி வச்சிருங்க.
பாருங்கள், நுரைக்க ஆரம்பிச்சிடுச்சு ரசம். இப்போ நாம் கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. நம்மளுடைய ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சுவையான சூப்பரான ஒரு தக்காளி பழ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலையோட காம்பை அரைச்சது, இஞ்சி இதெல்லாம் தாங்க இந்த ரசத்துக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னங்க, ரசம் பண்ண ரெடி ஆயிட்டிங்களா? நானும் ரெடி இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திப்பதற்கு. Bye.